ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்லாத இந்த வராகி அம்மா இன்னைக்கு உன்னை தேடி வந்து குறி சொல்ல வந்திருக்கேனா என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கி கொள்ள போகிறார் என் செல்லமே. உன்னை பெத்தவங்க உனக்கு கொடுத்த அடையாளத்தையும், நீ படிச்ச பள்ளிக்கூடம், நீ செஞ்ச வேலை செஞ்ச இடங்கள்ல இருந்து உனக்கு கொடுத்த அடையாளத்தையும் பெருசா நினைக்காம, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உன் திறமை மூலமாக இந்த உலகத்துக்கு நீ காட்டணும். ஏன்னா மற்ற எல்லாமே அவங்கவங்க சம்பாதிச்சது, அவங்கவங்க சேர்த்து வச்ச பேரும் புகழும். நீ உன்னுடைய பேரும் புகழையும் நிலைநாட்டுறதுக்கு உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவாய். நல்லது கெட்டதுன்னு உனக்கு வேற யாருமே உன் நல்லது செய்வதற்காக சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா உனக்கான எல்லா நல்லது கெட்டதுகளையும் சொல்லித்தரக்கூடிய இந்த வராகி அம்மா சுயநலம் மிகுந்த இந்த உலகத்தில் நீ எப்படி நடந்துக்கணுன்றத சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். இங்க பாசத்துக்காக பேசுறவங்களை விட பணத்துக்காக பேசுறவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பணம் தான் இன்றைய பாசத்தை நிர்ணயம் செய்கிறது. பணத்தின் மீது பாசம் வச்சு இந்த மனிதர்கள் மனிதனையே மறந்து போயிட்டாங்க. முதல்ல அன்பு பாசத்துக்கெல்லாம் மரியாதை இல்லாத உலகமாக ஆகி போயிட்ட இதுல நீ மட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு அன்பு பாசம் உறவு சொந்த பந்தம்னு நம்பி கவலைப்பட்டு கொண்டே இருக்க போகிறாய்? உன் வாழ்க்கையில நீ இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீ உடனே நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்படி ஓ மனசே தடுமாற்றம் அடையும் போது, ஓ மனசுல வருத்தமும் கஷ்டமும் வேதனையும் வந்து உட்காரும் போது, என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ நொந்து போகும்போது, நீ கடந்து வந்த வாழ்க்கையையும் இதுவரை அனுபவிச்ச கஷ்டங்களையும் கொஞ்சம் திரும்பி பாரு. இதுவரைக்கும் எத்தனையோ கடந்து வந்து விட்டாய். மீதி உள்ளதையும் கடந்து சென்று விடலாம் என நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக முன்னேறி விடுவாய் என் செல்லமே. நீ வெற்றி பெறணுன்ற எண்ணம் தான் ஒருவரை முயற்சி செய்ய தூண்டும். நீ ஜெயிச்சு காட்டினா உன்னை பார்த்து 4 பேரு நம்மளும் இதே போல முயற்சி செஞ்சு ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கு. நீ எப்போது எந்த நிமிடம் முயற்சி செய்ய ஆரம்பிச்சியோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். எத்தனையோ பேரு சூழ்ச்சி செஞ்சு உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் அத்தனை பேரையும் அவர்கள் செய்த சூழ்ச்சியின் மூலமாகவே வீழ்த்தி கீழே தள்ளி உண்மையான உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இப்போ உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஏன்னா எனக்கு பிடிச்சதே உன்னுடைய அந்த சிறு புன்னகை தான். உன் புன்னகை தரக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை வேறு யாராலுமே உனக்கு தர முடியாது என் தங்கமே. ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது நீ எவ்வளவு மனதைரியத்தோட இருக்கிறன்றதை நான் பார்க்க தான் செய்கிறேன். சில நேரங்கள்ல மன தைரியம் மட்டும் போதாது, நீ மௌனமாக இருக்கவும் கத்துக்கணும். அதாவது உனக்கு பிடிக்காததை யாராவது செய்யும் போதும், ஒரு சிலர் எதையாவது செய்யும் போது அது உனக்கு புரியாத போதும், உன்னை வேணாம்னு யாராவது உன்னை விலக்கி விட்டுட்டு போகும்போதும், யாருமே உன்னோடு வந்து பேசாத போதும், அல்லது யாராவது உன்னை குறை சொல்லும் போதும், அல்லது யாரோ உன் மேல கோபப்படும் போதும், அல்லது உன்னை நீயே வெறுக்கும் போதும், உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும்னு இப்படி எல்லா காலகட்டங்களிலும் மௌனம்தான் உனக்கான சிறப்பானதாக இருக்கும். நீ மௌனமா பொறுமையா உன்னுடைய காரியங்களை சரியாக சிறப்பாக செயலாற்றுவதற்கான வேலைகளை மட்டும் பாரு. உன் வாழ்க்கையை சிரிப்பும் சந்தோஷமுமாக நான் மாத்தி காட்டுவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ சிந்திய சிரிப்பை விட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா யாருனாலும் எதையாவது சொன்னாங்கன்னா யாருக்காக வேண்டுமானாலும் சிரிச்சிருக்கலாம். ஆனா உண்மையான அன்பு இல்லாமல் யார் கண்ணிலும் கண்ணீர் வராது. நீ உண்மையான அன்போட எல்லாருக்கும் நல்லதே நினைச்சு நல்லதையே செஞ்ச. ஆனா உனக்குன்னு நல்லது செய்ய இந்த உலகில் யார் இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த வராகி அம்மா நான் உனக்காக வந்து நிற்பேன் என் செல்லமே. மனைவியை கணவன் எவ்வளவு திட்டினாலும் அது பெருசா தெரியாது. ஆனா மனைவியை அடுத்தவர்கள் திட்டும்போது அமைதியாக நின்று கணவன் வேடிக்கை பார்க்கும்போது அந்த பெண் என்பவள் வாழ்க்கையவே வெறுத்து போவாள். ஏன்னா பிறந்த வீட்டை விட்டு கணவனை மட்டுமே நம்பி வரக்கூடிய மனைவிக்கு அங்கு துணையாக ஆறுதலாக அரவணைப்பாக இருக்க வேண்டியது கணவன் தானே. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது, சண்டை வர்றது வேற. ஆனா அடுத்தவர் முன்பாக நீங்க பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ சண்டையிடுவதோ
ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுவதோ வேண்டாம். உங்கள் இருவரில் ஒருத்தர் வேறு யாராவது எதையாவது சொன்னால் உடனே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக அங்கு பேச்சை புகுத்தி அந்த வார்த்தையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஆளாக நீங்க இருங்க. உங்க 2 பேர்ல நீங்க எப்படினாலும் இருக்கலாம். ஆனா அடுத்தவங்க முன்பாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவோ சொட்டு விடவோ வேண்டாம் என் செல்லமே. உன்னை யார் முழுசா நம்பினாலும் அவர்களை ஒருபோதும் நீ ஏமாத்தக்கூடாது. உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உன் வாழ்க்கையும் கஷ்டங்களும் எப்படி இருந்தாலும் சரி, இப்போது உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையாக மாறிடுச்சு. உன் சிந்தனைகள் நேர்மறையாக மாறிடுச்சு. மனசளவுல நல்ல வைராகியத்தோட ஆளாக, என் மேல வச்சிருக்க நம்பிக்கை உறுதியாக கொண்ட ஆளாக நீ இருக்கும்போது உன்னுடைய லட்சியமும் குறிக்கோளும் எப்படி நிறைவேறாம போகும்? இதோ உனக்கானதை, உன் வாழ்க்கையை, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் அதற்காக கோபப்பட்டு மறுத்து பேசி நீதான் சரின்னு உன்னை நிரூபிக்க நினைக்காதே. ஏன்னா உன் மேல தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் வேணும்னே உன்னை குற்றவாளியாக சித்தரிப்பதற்காக உன்னை கோபப்படுத்தி இருக்கலாம். அப்படி வேணும்னே உன்னை கோபப்படுத்தி சண்டையிட தூண்டக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நீ பதிலாக பரிசாக மௌனத்தோட இருந்துவிடு என் செல்லமே. நீ போற பாதை மட்டும் சரியா இருந்ததுன்னா உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் அமைச்சு தருவேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கோபப்படாதே. அதற்கு பதிலாக மௌனமாக இரு. யார் ஒருவர் மௌனத்தினால் மனமுடைந்து கவலை அடைகிறார்களோ, நீ பேசலையே நினைச்சு வருத்தப்பட்டு உன்கிட்ட உன்னை தேடி வந்து பேசுறாங்களோ, அவர்கள்தான் உனக்கான பொக்கிஷம். அப்படி உன்னை பெருசா மதிக்கக்கூடிய, உன்னை பெருசா நினைக்கக்கூடிய மனிதர்களின் நட்பையும் உறவையும் நீ விட்டு கொடுத்திடாதே என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய வழிகளிலேயே பெரிய வழி எதுன்னு எனக்கு தெரியும். உன் கூடவே இருந்து சிரிச்சு பேசி உன் முதுகலையே குத்திட்டு உனக்கு கெட்டதை செஞ்சுட்டு உனக்கு பின்னால தப்பா பேசிட்டு உன் கூட பேசும்போது ஒண்ணுமே தெரியாதது போல நல்லா நடிச்சு பேசக்கூடிய அந்த போலி உறவின் நெருக்கம் உனக்கு தெரிய வரும்போது நீ கஷ்டப்படுவ. அதனாலதான் சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உன்னுடைய முக்கியமான விஷயங்களையும் உன்னுடைய ரகசியங்களையும் உன் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளையும் யாருக்கிட்டையும் சொல்றாதன்னு நான் சொல்றேன். நீ பிரச்சனையில இருக்கிறங்கிறத பார்க்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்பவர்களை விட உனக்கு நல்லா வேணும், நல்லா கஷ்டப்படட்டும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் உன்னை சுத்தி இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுமே செல்லமே. நீ எல்லார்கிட்டையும் அன்பா பேசுறதுனால உனக்கு நிறைய உறவுகள் இருப்பார்கள். நீ அறிவா பேசினா உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். அதுவே அளவா பேசினா உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்கிட்ட உரிமை எடுத்துக்குவாங்க. அழகாக நீ பேசும்போது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு உன் பேச்சும் நட்பும் பிடிக்கும். அதுவே நீ அர்த்தமாக பேசினா உன்னை நெருங்கி வருபவர்கள் உன்கிட்ட பொய் பேசக்கூட யோசிச்சு கண்ணியமாக உன் நட்பை தொடர்வார்கள். அமைதியாக பேசும்போது உன் ஆயுளும் நீடிக்கும் என் செல்லமே. முன்னெல்லாம் குறைஞ்ச வருமானத்துல நிறைஞ்ச நிம்மதியோட இருந்தாங்க. இப்பெல்லாம் என்னதான் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் கூட, அதிக வருமானமே வந்தாலும் நிம்மதி குறைந்து போய் வாழ்க்கையை நினைச்சு தவிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் கைவீசி நடந்த மனிதர்கள் இப்போது கைபேசியோட நடக்கிறத பார்க்கும்போது என்ன சொல்றது இல்லை. இப்பெல்லாம் படிக்கிறதையே வேலையா நினைச்சு நாள் முழுக்க படிக்கக்கூடியவர்களாக, அதை எழுதுறேன் இதை எழுதுறேன்னு வருடம் முழுக்க படிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். முன்பெல்லாம் ஓடி ஓடி இப்போ வயிறு பெருசா இருக்குன்னு தொப்பையை குறைக்கிறதுக்காக மனிதர்கள் ஓடி ஓடி உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. முன்பெல்லாம் உணவே மருந்து போல உணவுலேயே அது எதுக்கான வைத்தியம் பார்த்து அளவுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உணவுக்கு பதிலாக மருந்தை சாப்பிட்றதுக்கு அதை மாறி மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு காலையில இவ்வளவு மாதிரியும் மதியத்துக்கு இவ்வளவு மருந்துன்னு மனிதர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் என் செல்லமே, வாழ்க்கை மாறினதும் போதும், காலம் மாறினதும் போதும், நீ கஷ்டப்பட்டதும் போதும் தான். உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்க நான் குறி சொல்ல வந்தேன். யாருக்காக நீ வாழ்றங்கிறது இங்க யாருக்குமே தெரியல. ஆனா உன் கூட இருக்கிறவங்கள நீ சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் சிறப்பான நல்ல எண்ணம். உன் எண்ணத்துக்காகவே உன் வாழ்க்கையை நான் உயர்வா அமைச்சு கொடுப்பேன். நீ மட்டும் இல்லாம உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவர்களையும் கூட நான் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்.
சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவே எல்லா நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது. சோகமும் சுகமும் கலந்ததுதானே மனித வாழ்க்கை. உன் வாழ்க்கையில கொஞ்ச நாள் நீ கஷ்டத்துல வாழ்ந்துட்ட. இனிமே வரக்கூடிய நாட்களை உனக்கான வெளிச்சமாக சந்தோஷம் நிறைஞ்ச நாட்களாக நான் அமைச்சு தர்றேன். நீ என்ன செய்ய போறங்கிறத வச்சுதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எப்பவுமே எதை செஞ்சாலும் சரியாக யோசிச்சு திறமையாக செஞ்சு உன் வாழ்க்கையில முன்னுக்கு வரப்பார். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லதாகவே நான் நடத்தி முடிப்பேன்.